ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கார்த்திகை தீபம் போஸ்டர் வந்து i5 ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்சர் தான் நானுமே அப்டேட் பண்ணியிருக்கேன். அடடா, ஒரு ப்ரோமோ நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டோட வந்திருக்கு. விஜய் கொடுத்த ஆஃபருக்கு கிருஷ்ணா ஒத்து போகாததுனால நம்ம விஜய் தான் போலீஸஸ் கால் பண்ணி வர சொல்றாரு. வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் லீகல் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ண சர்டிபிகேட்டையே முத்துமலர் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றாங்க. பட் சாரதாம்மாவை கேட்கும் போது அது எதுவுமே தெரியலையே அப்படின்றாங்க. பட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு கல்யாணம் இருக்கும் இல்லையா. எப்படி பார்த்தாலும் ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி மேரேஜ் நடந்திருக்கும். அப்பெல்லாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் வந்து அவ்வளோவா யாரும் அதிகமா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்றதுலாம் வந்துச்சு. பட் முத்துமலர் அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப யாராவது இங்க இருந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போனோம் அப்படின்னா கம்பல்சரி அந்த மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்து கேட்கறாங்க. அதனால சந்தானம் அப்பா வந்து முத்துமலர் கூட மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க போல. ஆக்சுவலா இது உண்மையா இருந்தா இந்த மாதிரி தான் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அப்போ ஃபேக் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் நாளுக்கு நாள் அந்த ஃபேக் ஃபேமிலியா இருக்குமோ அப்படின்ற டவுட்டும் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா ஸ்டோரி லைன் மூவ் ஆகிறது அப்படிதான் நமக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஈவன் சிந்துவோடைய இன்னைக்கு டைலாக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அவங்க ஒரிஜினல் ஃபேமிலி மாதிரி தான் தோணுது. அண்ட் இன்னைக்கு இந்த ப்ரோமோ கண்டென்ட்டை பார்க்கும்போது ஒன்று உண்மையாவே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லை இவங்க ஃபேக் ஃபேமிலினா பொய்யா சர்டிஃபிகேட்டை வந்து கிரியேட் பண்ணி எல்லாமே வெல் பிளான்டா வந்திருக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்ப்போம். இப்போ போலீஸ் வந்து இவங்க தான் லீகல் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க இங்கே தான் இருக்க போறாங்க இல்லையா. மட்டும் இல்ல, நேத்துக்கும் ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு கூட மாடி மேல நின்றுட்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் நிறைய ரீல்ஸ் எல்லாம் வேற வேற காஸ்டியூம்ல ஷேர் ஆகிட்டு இருக்கிறத பார்த்தா இவங்க இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்ப மாட்டாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஸோ என்னதான் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம யோசிச்சா நமக்குமே வந்து எந்த ஒரு விடையும் இப்போதைக்கு கிடைக்கல. டிஆர்பி ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் வீக் ஸ்லைட்டா குறைஞ்சிருந்தாங்க. இந்த வீக் பார்ப்போம். நாளைக்கு டிஆர்பி டே இல்லையா. ஸோ டிஆர்பி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தான் இவங்க ஸ்டோரி லைன்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரதா இல்லையான்றதா பண்ணுவாங்க போல. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.